முல்லா நஸ்ருதீனின் தொலைந்த கழுதை. வணக்கம் என் இனிய நண்பர்களே. இன்றைய கதைக்கு மகிழ்ச்சியோடு உங்களை வரவழைக்கிறேன். இன்று நம்மை ஒரே நேரத்தில் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் புகழ்பெற்ற முல்லா நஸ்ருதீனின் அற்புதமான கதையை கூறுகிறேன். அவருடைய அறிவும் நகைச்சுவையும் பல நூற்றாண்டுகளாக மக்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கின்றன. இன்றைய கதையின் தலைப்பு முல்லா நஸ்ருதீனின் தொலைந்த கழுதை. இக்கதை கேட்க எளிதாக இருக்கலாம், ஆனால் இதில் ஒரு ஆழமான பொருள் மறைந்துள்ளது. ஒரு சோகமான நிகழ்வை கூட மிகவும் வேடிக்கையான திருப்பமாக உருவாக்க நஸ்ருதீனால் மட்டுமே முடியும். நீங்கள் தயாரா? நாம் நம் பயணத்தை தொடங்கலாமா? அக்ஷீர் எனும் அந்த கிராமத்தின் காலை வேளை மிக பிரகாசமாக இருந்தது. முல்லா மகிழ்ச்சியுடன் தனது சிறிய வீட்டை விட்டு வெளியே வந்தார். அவர் தனது கைகளை நீட்டி ஆனந்தமாக நடக்கத் தொடங்கினார். அன்று அவருக்கு ஒரு பிரச்சனை காத்திருந்தது. அது சற்றே பெரியது. ஆம், அவருடைய கழுதையை காணவில்லை. அவருடைய கழுதை அவரை எல்லா இடங்களுக்கும் சுமந்து செல்லும் தோழன், அவருடைய நகைச்சுவைகள் அனைத்தையும் கேட்கும் நண்பன், சில சமயங்களில் முல்லாவை விட புத்திசாலி என்பது போல நடந்து கொள்ளும் ஒரு சிறந்த துணை. ஆனால் இன்று கொல்லைப்புறம் அமைதியாக இருந்தது. கழுதை காணாமல் போயிருந்தது. ஒரு கணம் கண் சிமிட்டினார். கண்களை தேய்த்து மீண்டும் பார்த்தார். கழுதை உண்மையில் காணவில்லை. ஆனால் முல்லா கவலை கொள்ளாமல், அழுது புலம்பாமல் ஆனந்தமாக சிரிக்கத் தொடங்கினார். அதே சந்தோஷத்துடன் சந்தையின் நடுவே முல்லா நஸ்ருதீன் நீண்ட புன்னகையுடன் நடந்து செல்ல ஆரம்பித்தார். அவர் புன்னகை மட்டுமே செய்வதல்லாது மிளிர்ந்த மகிழ்ச்சியோடும் தனது கரங்களை நன்கு வீசியபடியும் ஒரு சிறிய பாடலை முணங்கியபடியும் நடந்து கொண்டிருந்தார். அந்த ஊரின் மக்கள் அக்கழுதை அவருக்கு எவ்வளவு அவசியமான தேவை என்பதை நன்றாக அறிந்திருந்தனர். அதனால் அவர் கழுதை இல்லாமல் அதுவும் புன்னகையுடன் நடப்பதை பார்த்து திடுக்கிட்டனர். ஒரு பால் விற்கும் பெண்தான் முதலில் கவனித்தாள். அவள் துணிவாக முன்னே அடியெடுத்து அவரிடம் கேட்டாள், முல்லா, நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளீர்? உங்களுக்கு சொந்தமான கழுதை தொலைந்து விட்டது என்பதை உணரவில்லையா என்று கேட்டார். அந்த பெண்ணிடம் மகிழ்ச்சியோடு பதிலளித்தார், ஆமாம், என் நெருங்கிய தோழனான என் கழுதை தொலைந்து விட்டது என்பதை நான் அறிவேன். ஆனால் கடவுளுக்கு நன்றி. அவர் பெருமையாக சிரித்துக்கொண்டே மேலும் கூறினார், நான் அக்கழுதை மேல் சவாரி செய்திருந்தால் அக்கழுதையோடு நானும் தொலைந்திருப்பேன். இப்போது கழுதை மட்டும்தான் தொலைந்துள்ளது. எல்லோரும் இதை கேட்டு எள்ளி நகைத்தனர். அந்த பக்கத்து வீட்டு பெண்ணின் கண்கள் விரிந்தன. பின்னர் அவர் வெடித்து சிரித்தார். விரைவில் மேலும் சில கிராமவாசிகள் கூடினர். ஊரிலுள்ள இன்னொருவர் முன்னே வந்து கேட்டார், நஸ்ருதீன், முக்கியமான ஒன்றை தொலைந்துவிட்ட பிறகும் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறீர்கள். அது எப்படி என்றார். கற்பனையான கண்ணீரை துடைத்த முல்லா, என் இனிய நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது கெட்டது நடக்கும்போது மக்கள் அழுகிறார்கள். ஆனால் இதைவிட மோசமாக ஏதாவது நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருந்திருக்கலாம். நான் என் கழுதையை இழந்தேன். ஆம், ஆனால் நான் என்னை இழக்கவில்லை. இது ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் இல்லையா என்றார். மெல்ல ஒருவர் பின் ஒருவர் நஸ்ருதீன் கூடிய ஏற்றுக்கொள்ள முடியாத காரணத்தை எண்ணி நகைத்துக்கொண்டே தங்கள் வேலையை விட்டு அவர் பின் நின்றனர். மிகுந்த உற்சாகத்தோடு முல்லா அறிவித்தார், எல்லோரும் என்னை பின்பற்றுங்கள். என் கழுதையை கண்டுபிடிப்போம். தேடும்போது நாம் வேடிக்கையாக இருப்போம் என்று கூறியபடி நஸ்ருதீன் உற்சாகத்தோடு தன் நடையை தொடர்ந்தார். புன்னகை புரிந்து கொண்டே ஏதோ ஒரு பாடலை முணுமுணினார். முதலில் கிராமவாசிகள் அவர் கேலி செய்கிறார் என்று நினைத்தனர். ஆனால் ஆர்வமும் வேடிக்கையும் அவர்களை தூண்டி அவர் பின் செல்ல வைத்தன. முல்லா ஒரு ராஜாவை வழிநடத்தும் ஒரு இராணுவத்தைப் போல அணிவகுத்து சென்றார். கிராமவாசிகள் ஒரு அணிவகுப்பைப் போல அவரை பின்தொடர்ந்தனர். குழந்தைகள் அவருக்கு பின்னாடே சிரித்தபடி ஓடின. முதல் வீட்டின் முன் நின்ற முல்லா, என் கழுதையை யாராவது பார்த்தீர்களா? பெரிய காதுகள், நீண்ட வால், பிடிவாதமான குணம் கொண்டது. ஓ, இப்போதுதான் நினைவுக்கு வருகிறது. இந்த அனைத்து குணமும் என் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பொருந்தும் போல் தெரிகிறது என்று சிரித்துக்கொண்டே கூறினார். எனக்கு பெரிய காதுகள் இல்லை என்று முணுமுணுத்த பக்கத்து வீட்டுக்காரரை தவிர எல்லோரும் மீண்டும் சிரித்தனர். அடுத்த வீட்டில் முல்லா சத்தமாக கதவை தட்டினார். ஒரு கழுதை புத்தகத்தை படிக்கதை கண்டீர்களானால் அது என்னுடையது. நான் அதற்கு மிகப்பெரிய தத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன்.
உள்ளே இருந்த வயதான பெண்மணி, எந்த வகையான கழுதை புத்தகங்களை படிக்கிறது என்று கத்தினாள். முல்லா பதிலளித்தார், என்னுடையது. என் இழந்த புத்தகங்களை முதலில் கண்டுபிடித்தால் அது என்னை விட புத்திசாலியாக மாறிவிடும். ஒரு கழுதை தத்துவ புத்தகத்தை படிக்கும் எண்ணத்தைக் கண்டு குழந்தைகள் சிரித்தனர். மற்றொரு வீட்டில் அவர் உண்மையுடன், உங்கள் பெட்டில் ஒரு கழுதை தூங்கிக் கொண்டிருந்தால் தயவு செய்து அதை எழுப்பாதீர்கள். அது குரட்டை விட்டு தூங்கும், ஆனால் ஆழமாக சிந்திக்கும்போது மட்டுமே. கிராமவாசிகள் இப்போது மிகவும் கடுமையாக சிரித்து கொண்டிருந்ததால் சிலர் அந்த நாளில் செய்ய வேண்டிய வேலையை கிட்டத்தட்ட மறந்துவிட்டனர். ஆயினும் உண்மையான கழுதை தேடலை மிகுந்த நகைச்சுவையுடன் அனுபவித்து முல்லா தன் முட்டாள்தனமான கருத்துக்களை தொடர்ந்தார். அவர் என்றி தெருவில் நுழைந்தாலும் அது ஒரு திருவிழாவாக மாறியது. சிலர் தின்பண்டங்களை கூட கொண்டு வந்தனர். முல்லா சம்பந்தப்பட்டிருந்தால் இதற்கு சிறிது நேரமாகும். இறுதியில் நகரத்தின் பாதி தூரம் அலைந்து திரிந்த பிறகு முல்லா ஒரு சிறிய மரம் சூழ்ந்த இடத்தை அடைந்தார். அங்கே ஒரு மரத்தில் கட்டப்பட்டு இலைகளை அமைதியாக மென்று கொண்டிருந்த அவரது கழுதை அமர்ந்திருந்தது, முற்றிலும் அலட்சியமாக. அருகே ஒரு சிறுவன் அமர்ந்திருந்தான். அவன் எழுந்து சென்று கொண்டு, முல்லா, உங்கள் கழுதை அலைந்து திரிவதைக் கண்டேன். அது மீண்டும் தப்பி ஓடிவிடக்கூடாது என்பதற்காக நான் இங்கே கட்டினேன் என்று கூறினான். கூட்டம் நிம்மதியாகவும் உற்சாகமாகவும் கைத்தட்டியது. ஆனால் விசித்திரமாக முல்லா கைத்தட்டவில்லை. அவருடைய முகம் அதன் மகிழ்ச்சியுள்ள பிரகாசத்தை இழந்தது. அவர் தோள்கள் தளர்ந்தன. அவருடைய புன்னகை மங்கியது. கிராமவாசிகள், முல்லா, இப்போது என்ன, உங்கள் கழுதை கிடைத்ததில் நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா என்று கேட்டனர். முல்லா ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, ஆமாம், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது நான் என் கழுதையை கண்டுபிடித்து விட்டேன். எல்லா வேடிக்கைகளும் முடிந்துவிட்டன என்றார் சோகமாக. அனைவரும் ஒன்றும் புரியாமல் அவரை பார்த்தனர். முல்லா வருத்தத்துடன் தொடர்ந்தார், கழுதை காணாமல் போனபோது நீங்கள் எல்லோரும் என்னிடம் இருந்தீர்கள். நீங்கள் என்னிடம் சிரித்து கொண்டிருந்தீர்கள், என்னிடம் நடந்து கொண்டிருந்தீர்கள், நகைச்சுவைகளை பகிர்ந்து கொண்டீர்கள், இந்த நாளை அனுபவித்தீர்கள். ஆனால் இப்போது கழுதை திரும்பி வந்ததால் நீங்கள் எல்லோரும் போய்விடுவீர்கள். நான் மீண்டும் தனியாகவே இருப்பேன் என்றார். கூட்டம் அவரை பார்த்தது. முன்பை விட உரத்த சிரிப்பில் வெடித்தது. முல்லாவை தவிர வேறு யார் கழுதை தேடலை ஒரு திருவிழாவாக மாற்றி அது முடிந்ததும் சோகமாக இருக்க முடியும்? சிறுவன் கழுதையின் கயிறை கொடுத்து, முல்லா, அடுத்த முறை உங்கள் கழுதை காணாமல் போனால் என்னை அழையுங்கள், மீண்டும் உதவி செய்கிறேன் என்றான். முல்லா கண் சிமிட்டி பதிலளித்தார், அடுத்த முறையா? இல்லை மகனே, அடுத்த முறை நானும் என்னை மறைத்து வைத்துக் கொள்கிறேன். யார் தேடுகிறார்கள் என்று பார்க்கலாம் என்றார். அதை கேட்ட எல்லோரும் மீண்டும் சிரித்தனர். அதையுடன் முல்லா தனது கழுதை மேலமர்ந்து திரும்பி சென்றார். விலை மதிப்பற்ற அவர் கழுதை இல்லாமலும் அவர் அந்த நாளில் இன்புற்றார். என் உயிர் நண்பர்களே, இதுதான் இன்றைய கதையின் முடிவு. நஸ்ருதீன் தொலைந்த கழுதை. இக்கதை நமக்கு என்ன கற்பிக்கிறது? சில முறை நம் வாழ்க்கையில் நாம் சிலவற்றை இழப்போம், திட்டங்களை மாற்றுவோம், அல்லது எதிர்பாராத சிக்கல்கள் நம் வழியில் வரும். ஆனால் நஸ்ருதீன் போல நாம் புன்னகை புரிய விழைய வேண்டும், நேர்மறையான எண்ணத்தோடு வாழ வேண்டும். எதிர்பாராத திருப்பங்களை சந்தித்தாலும் அதில் உள்ள ஒளிமயமான பக்கத்தை காண வேண்டும்.